பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்தியிருந்தார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. நாளை காலை 10 மணிக்கு தமது வீட்டின் முன்பு தனக்குத்தானே சாட்டையர் அடித்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். 6 முறை தன்னைத்தானே சாட்டையர் அடித்துக் கொள்வேன் என்றும் அவர் கூறியிருந்தார். பாஜகவினுடைய தொண்டர்கள் யாரும் இதுபோல் செய்ய வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டிருந்த அண்ணாமலை தான் அதை செய்யப் போவதாகவும் செருப்பு இனி அணியப் போவதில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். எஃப்ஐஆர் லீக் ஆனது எப்படி, யார் எஃப்ஐஆரை டிராஃப்ட் செய்திருக்கிறார்கள், காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த குற்றவாளியினுடைய உள்ளிட்ட விவரங்கள் ஏன் பராமரிக்கப்படுகிறதா பராமரிக்கப்படவில்லையா, எப்படி இது போன்ற விஷயங்கள் வெளியே வந்தது, சமூக ஊடகத்தில் வெளிவந்ததுக்கான காரணம் என்ன, போட்டோ காப்பி எடுத்து டவுன்லோட் செய்து அதை அனுப்பியிருக்கிறார்களா, பல குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக அவர் முன்வைத்திருந்த நேரலை காட்சிகளை பார்க்க முடிந்தது. இதுபோன்று மடைமாற்றக்கூடிய விஷயங்களில் இனி ஈடுபட போவதில்லை என்றும் ஒன்று மாற்று இன்னொன்று வருகின்றது என்கின்ற அந்த நிலையில் இல்லாமல் ஒரே விஷயத்தை இனி தீவிர கவனம் செலுத்தி பார்க்க போவதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தார். தற்போது தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தியிருந்தார். அது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தற்போது திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் இணைப்பு வந்திருக்கார். சார் வணக்கம், நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இப்போ இந்த திமுக ஆட்சி அகற்ற வரைக்கும் இனிமேல் செருப்பு அணிய போவதில்லை அப்படின்னும் இதுதான் தன்னுடைய மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னும் கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சு செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தியிருந்தார் அண்ணாமலை அவர்கள். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சார் இதில்? இனிமேல் காலம் பூரா செருப்பை போட முடியாது. அவர் வாழ்நாள் பூரா இனிமேல் செருப்பு போட முடியாது. நான் நினைக்கிறேன் அவருக்கு வெளிநாட்டிலேருந்து திரும்பி பிறகு அங்கே படிச்சுட்டு வந்து படிப்பா இது என்னன்னு தெரியல. இந்த மாதிரி போராட்டம் இனிமேல் வாழ்நாள் பூரா செருப்பு போட முடியாது. அப்படி ஒரு போராட்டம் நடத்தினார். நாளைக்கு காலையில் தன்னைத்தானே சாட்டையில் அடிச்சுக்க சொல்ல போறதாகவும் அதுவும் சொல்லியிருக்கிறாரு பேட்டியில். 6 முறை சாட்டையில் அடித்துக்கொள்ள சொல்லியிருக்கிறார். அவர் விருப்பம். அது குறுக்கே நாங்கள் இருக்க விரும்பவில்லை. அது அவர் விருப்பம். கடுமையான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார் சார். இப்போ அவர் திமுகவுடைய அந்த கட்சியிலோட பொறுப்பில் இருக்கிறார் அப்படின்னு அது தொடர்பான ஒரு ஆதாரத்தையும் காட்டியிருந்தார். ஆனால் அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேசுகின்ற போது எந்த பொறுப்பும் இல்லை என்றும் சொல்லியிருந்தார். அதற்கு அண்ணாமலை அவர்கள் மறுப்பு தெரிவித்து அதற்கான ஆதாரத்தையும் முரசொலியில் அவருடைய பேர் இருந்ததாகவும் சொல்லியிருந்தார். அண்ணாமலை பேச்செல்லாம் நீங்க பேசக்கூடாதுங்க. அண்ணாமலை வீராசாமி ஆற்காடு வீராசாமி செத்து போட்டவர்னு சொன்னாரு. உயிரோடு இருக்காரா இல்லையா? இது ஒண்ணுக்கு பதில் சொல்லுங்க. அவர் அப்படிதான் சொல்லுவாருங்க. அவர் ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போவாரு. இது ஒண்ணுக்கு பதில் சொல்லுவாரு. ஆற்காடு வீராசாமி செத்துக்காரன் பேச ஆற்காடு வீராசாமி இப்ப உயிரோடு இருக்காரா இல்லையா? இதுக்கு மட்டும் ஒரே ஒரு கேள்வி சார் நிறைவா. திமுக அமைச்சர்கள் வெட்கப்படணும் இந்த நிகழ்வுக்கு அவர் சொன்னதுக்கு அப்படிங்கிறதையும் பேசியிருந்தாரு. யார் சொன்னது? அண்ணாமலை அவர்கள் தான் பேசியிருந்தார். இந்த நிகழ்வுக்கு அவர் பேசியிருந்ததுக்கு அந்த அவர் திமுக பொறுப்புல இருக்கிறாரு அந்த குற்றவாளி அப்படிங்கிறதையும் சொல்றதுக்காகும். திமுகவில் இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்புறம் திருப்பி அதே பேசிட்டு சொல்லிட்டாரு. நல்லது சார், நன்றி. இணைப்பில் பேசினதுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க. நன்றி சார்.